சர்க்கரை வியாதிக்கு வந்து அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட உறுப்புகள் எந்த உறுப்பு அவங்களுக்கு பலகீனமாக இருக்கோ அந்த உறுப்பு சார்ந்து ஒரு அறிகுறி வேறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. சில பேர் பார்த்திங்கன்னா யூரின் அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட்டிங் வேர்த்து கொட்டிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாகம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸு, எங்கெல்லாம் ஸ்வீட்ஸ் இருக்கோ அதை அப்படியே தேடி தேடி சாப்பிடுவாங்க. கண்ணில் பட்டாதான் கிடையாது, படாட்டி கூட அவங்களுக்கு இப்போ ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் ஒரு தோன்றல் வரும். இந்த மாதிரி வந்து இது வித்தியாசமாக தான் வருமே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. இந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தென்பட்டாலே நீங்கள் வந்து சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு நினச்சிக்கவே வேண்டாம். அதனால் மட்டும்தான் இந்த அறிகுறிகளெல்லாம் வரும்னே கிடையாது. இந்த அறிகுறிகள் இருக்கவங்க நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, சுகர் இருக்கா இல்லையான்னு. இருக்காமல் போகும், இல்லாமலும் போகும், இருக்கவும் செய்யும். இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் ஒரு மாற்று மருத்துவ முறையில் நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா மெடிசனே இல்லாமல் உங்களுக்கு சுகர் டவுன் பண்ண முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து நல்ல முறையில் லைஃப் வாழலாங்க.